பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 13 16 வரை. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் அனுப்பத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பீர்களாக. இன்றைக்கும் எந்த இடத்துல மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிற அனுபவம் இருக்குதோ, எந்த இடத்துல என் ஃபியூச்சரே ஒண்ணுமில்லாம போச்சு, எல்லாமே என் கைவிட்டு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு இந்த பகுதியில் நம்ம வாசித்தபடி அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து வந்து அவங்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். இன்றைக்கு மிகுந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலை, ஒருவேளை மரண படுக்கையில் கூட இருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கடந்து வருகிற ஒரு சுகமளிக்கிற வல்லமை, இன்றைக்கு தேவன் அளிக்கிற ஒரு விடுதலையின் அபிஷேகம். அவர் கட்டுக்களை அறுத்தார். சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 14 படி அவர் கட்டுக்களை அறுத்தார். இன்றைக்கு உங்கள் கட்டுக்கள் அறுபட போகிறது. உங்களுக்காக கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபிக்க போறேன். என்ன கட்டுக்களா இருந்தாலோ, என்ன சாப கட்டுக்களா இருந்தாலோ, எந்த இடத்துல விடுதலை எடுக்க முடியாத என்ன தடையா இருந்தாலோ, ஆண்டவன் தடைகளை உங்களுக்கு முறிக்க போறார். இதுல வசனத்துல கொடுத்திருக்கிறபடி எல்லா வெண்கல கதவுகளும் உடைக்கப்பட போகிறது. இரும்பு தாழ்பாகளை ஆண்டவர் முறிக்க போகிறார். கர்த்தருடைய விடுதலை உங்க மேல கடந்து வர போகுது. சரீரங்கள் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். எந்த இடத்துல டெலிவரன்ஸ் இல்லாதபடி, தொழில ஒரு முன்னேற்றம் இல்ல, குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்யணும், பல நாள் தடை எத்தனையோ நாட்கள் தடை இருந்திருக்கிறது. ஊழியத்துல அடுத்த நிலைகளுக்கு போக முடியாதபடி தடை, என்ன தடைகள் என்ன காரியம் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். எல்லா கட்டுக்களையும் ஆண்டவர் உடைத்தெறிகிற ஒரு அற்புதமான நாட்களுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கார். என்னோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எந்த இடத்துல பல நாள் தடை இருக்குதோ, பல மாதங்கள் பல வருடத்தின் தடை இருக்கிறதோ, இன்றைக்கு சங்கீதம் 107 14 வசனத்தின்படி, வேதம் உங்களிடத்தில் இருந்தால் வேதத்துல அந்த வசனத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் என்று இருக்கிற வசனத்தின்படி, சங்கீதம் 107 வசனம் 14 படி உங்கள் கட்டுக்கள் அறுக்கப்பட போகிறது. ஏசப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே விசேஷமாய் சரீரத்தில் பலவீனத்தோடு ஆண்டவரே எந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற அனுபவமா இருக்கலாம். ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால சங்கீதம் 107 14 வசனத்தின்படி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் என்கிற அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற, சங்கீதம் 107 14 வசனத்தில் இருக்கிற கட்டுக்களை அறுக்கிற அந்த வல்லமை இவர்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால சரீரங்களில் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஆண்டவரே இவர்களுக்கு என்று முன் குறித்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களுக்கு ஏற்றபடி இவர்கள் இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால சுகத்தின் வல்லமை இவர்கள் மேல் அனுப்புகிற, உம்முடைய விடுதலையின் வல்லமை இவர்கள் மேல் வருவதாக. எந்தெந்த பிள்ளைகளுக்கு வேலையில திருமணத்துல வாசல் திறக்கப்பட முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற அந்த வெண்கல கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. ஒளிபீடத்தின் பொக்கிஷங்கள் இவர்கள் கரத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உருவாவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஒரு சந்தோஷமான காலங்களுக்குள்ளாய் இவர்கள் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கட்டுக்கள் அறுக்கப்படுவதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய ஆளுகை இவர்கள் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவாசீர்வாதம் உங்க மேல இருக்குது. தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் முடியுமோ இந்த ஜெபத்தை திரும்ப நீங்க போட்டு சங்கீதம் 107 14 வசனத்தின்படி அவர்கள் கட்டுக்களை அறுக்கிறார் என்று சொல்லி ஜெபத்தோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி மகிமைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில தேவன் மகிமையாய் வெளிப்படுவார். God bless you.